அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் 356ஐ திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுக அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு திமுக அரசால் செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று இபிஎஸ் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? கொரோனா காலத்துல செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். அதிமுக ஆட்சி காலத்துல செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொரோனா காலத்தில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும். அதே போல திமுக சார்பில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள்ல 356வது வாக்குறுதியான இந்த செவிலியர் பணி நிரந்தரம் தொடர்பான அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று தினம் சென்னையில செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்துகள் மூலமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விடப்பட்ட நிலையில அங்கும் செவிலியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். அதனை தொடர்ச்சியாக செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈக்குவலிதத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக கைது செய்யப்பட்டு தற்போது திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதோடு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 356ஐ நிறைவேற்றுவதோடு கொரோனா காலத்துல பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் தற்போது பணி நீக்கம் செய்யப்படுகிறாங்க. அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.